ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழியில் வர பாசுரங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். முதல் பாசுரம் பார்த்தோம். இந்த பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்டது. அதில் அவர் முதல் பாசுரம் வாடினேன் வருந்தினேன் அது அப்போ எப்படி அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தவுடனே அவர் பெருமாளை நினச்சி உருகிறார். நான் இப்படி ஆயிட்டேனே, நான் இப்படிலாம் இருந்தேனே அப்படின்னு சொல்லி அவர் வருந்துறார். அவர் இப்போ ரெண்டாவது பாசுரம் இதில் ஆவியே அமுதே அப்படின்னு அதாவது அவர் தனக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளே அப்படி புலம்பிக்கிறார். இது மாதிரி நான் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் போயிட்டேனே, பெண்கள் பின்னாடிலாம் போனேனே, பழுது போயினேன்ற நாட்கள் பழுது போயினேன்றார். என்னோட நாட்களெல்லாம் நான் வீணாக்கிட்டேனே, இப்படி போயிடுத்தே அப்படின்னு சொல்லி அந்த பழைய இதை நினச்சி அவர் கதறார். அப்போது அவர் திருக்குடந்தையில் ஸ்ரீ ஆறாம் முதனை அவரை நினச்சி சொல்கிறார். இதே பாசுரத்தில் என்னென்னா அங்கே அந்த வெள்ளை அன்னங்கள், த ஸ்வான்ஸு, அதெல்லாம் எப்படி தன்னோட இனங்களோடைய அப்படியே போயிண்டு, அதாவது பியூரிட்டிக்கு அதை ரெஃபர் பண்ணுறார். அதுகள் இருக்கிற இடமே அப்படி ஒரு டிவைன் அட்மாஸ்பியராம். ஸோ அந்த அன்னங்களை பற்றி சொல்லிட்டு குடந்தை ஆறாவமுதே அப்படிங்கிறார். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்ன்றார். அப்போ எனக்கு அந்த நாமம் எனக்கு தெரிஞ்சுடுத்து. இனிமேல் நான் எந்த இதுலேயும் என்னுடைய பழைய அந்த வழக்கங்கள்லேருந்து விடுபட்டுடுவேன், அதுக்கெல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட அந்த சரண்டரான, அதாவது சரணாகதி அடைஞ்சது சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பாட்டும் நம்ம பார்த்தோம்னாக்கா அப்படியே மனமுருகி அப்படியே வருந்தி அவரோட பழசு இப்போ நினைக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கலை. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பாட்டாக இப்போ கேட்கலாம். பெரிய திருமொழியிலேருந்து திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஆவியே அமுதே என நினைந்து ஒருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியே உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூவி சேரன்னம் துணையொடும் புணரும் சூழ்புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்னும் நாமம்.